அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெனாஸ் கிரியேஷன். இன்னைக்கு வந்துட்டு ஒரு டே இன் லைஃப் தான். ஸோ கொஞ்சம் வந்துட்டு அன்னைய டே வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷல் டேலாம் நான் வந்து கேப்சர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஒரு நாளில் நடந்த வீடியோ கிடையாது. ஸோ வந்துட்டு 1 வீக்ல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நான் நடந்ததெல்லாம் ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை வந்துட்டு அப்லோட் பண்ண கொஞ்சம் டிலே ஆயிட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு மெஹந்தி கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ உங்களில் யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம சேனலில் வந்துட்டு மெஹந்தி கிளாஸ் வீடியோ பாருங்கள். அதில் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப் நம்பர் கொடுத்துருப்பேன். அதில் லிங்க் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு இந்த 1 வீக்கில் வந்துட்டு என்னென்ன நடந்துச்சுங்கிறது தான் நான் கொஞ்சம் ஷூட் பண்ணியிருக்கேன். ஒரு டே இன் லைஃப் தான். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு டே எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா மழை வெயில் அந்த மாதிரி ரெண்டுமே இல்லை. ஸோ அன்னைக்கு வந்து கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருந்துச்சு, செம்ம கூலிங்காக இருந்துச்சு. அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களுக்கும் அப்படி இருந்துச்சுன்னாக்கா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு வந்துட்டு சரின்ட்டு மாடிக்கு போயிட்டேன். ஸோ மாடியில் போயிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த பூ வந்துட்டு பார்த்து ரொம்ப நாளாக ஆச்சு. இதை நான் வந்துட்டு சூரியகாந்தி பூ மாதிரி இருக்குல்ல, இது வந்துட்டு டோரா பூ அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்துட்டு நான் ஸ்கூல் படிக்கிறப்போ நான் வச்சுக்கலாம் போயிருக்கேன். ஸோ ஸ்கூல் படிக்கிறப்ப நான் ஸ்கூலுக்கு பூ வந்துட்டு அழகா ரெட்டை ஜடை பண்ணி வச்சுட்டு போகுது. இது வந்துட்டு டோரா பூ அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்துட்டு 90 கிட்ஸா இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னாக்கா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்டில். ஸோ ரொம்ப நாளாச்சு இந்த பூலாம் பார்த்துட்டு, ரொம்ப நாளாச்சு. ஸோ நான் வந்துட்டு ரொம்ப அதிகமாக வச்சுக்கோங்க, ரொம்ப ரேராக அப்போலாம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன பூன்னு எனக்கு தெரியல. இது வந்துட்டு ஒரு டெக்கரேட்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது அந்த பூ பேர் எனக்கு தெரிஞ்சுக்கா. அன்னைக்கு வந்துட்டு செம்மையாக இருந்ததுனால கிளைமேட்டு செம்ம இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு ஒரு மதியம் டைம் வந்துட்டு நான் வந்துட்டு ஏற்கனவே ஷார்ட்டில் போட்டிருப்பேன் இந்த வீடியோ. ஸோ என்னோட ஒரு கிராம் மோதிரம் 2 மோதிரமும் அது வந்துட்டு உடஞ்சி போயிடுச்சு. அதனால வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு ரஃப்யூஸ்க்கு போட்டே அதை நான் வீணாக்கிட்டேன். சரி அதை போட்டுட்டு நான் வந்துட்டு நிறைய டைம் மிஸ்டேக் பண்ணது என்னென்னா, ரிங் வாங்குறப்போ டிசைன் வந்துட்டு 1 கிராமுக்கு நல்லா லுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைனுக்கு ஆசைப்பட்டு வாங்கிட்டேன். அது என்னன்னாக்கா அது ரஃப்யூஸ்க்கு தாங்கவே இல்லை. ஸோ அதனால ஃபைனலாக நான் என்ன ரிங் வாங்கினேன்னு அதை சொல்லியிருக்கேன். இது வந்து சும்மா ஹஃபிக் வந்துட்டு கை கொத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். க்யூட்டாக குட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ரிங்கை போட்டுட்டு இந்த ரிங் தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் அவங்களே சொன்னாங்க இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் ரஃப்யூஸ்க்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீ இந்த 2 ஹார்ட் போட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ரிங் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ ரிங் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி வந்துட்டு ஷார்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ ஃபைனலாக இந்த ரிங் இது வந்துட்டு இனிமேல் வாங்கினா ரஃப்யூஸ்க்கு வாங்கினா இந்த மாதிரி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் கொஞ்சம் டீலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கோம்ல. இப்போல்லாம் ஹஃபிக்கு நல்லா முகம் பார்க்குறா, யார்கிட்டையும் போக மாட்டுறா. அது நல்லா தெரியுது. இப்போ 6 மந்த்துக்கிட்ட நான் ஸ்டார்ட் ஆகிட்டுங்கக்குள்ள நல்லா தெரியுது. ஸோ மேடம் வந்துட்டு நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் வெளியிலலாம் போயிட்டாக்கா அந்த சிரிப்பே கொஞ்சம் ரேர் தான். ஸோ அப்புறமா கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. சரி ஏதாச்சும் ஸ்வீட்டுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட்டு. அந்த அளவுக்கு வந்துட்டு நான் ஸ்வீட் சாப்பிடுவேன். அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஒரு குலாப்ஜான் பாக்கெட் இருந்ததை நான் அப்போ தான் பார்த்தேனே. ஸோ அதுக்கப்புறமா சரி அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு கொஞ்சமாக மில்க்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி, நான் வந்துட்டு மில்க் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துப்பேன் சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நீங்கள் எனக்கு வந்துட்டு காரம்லாம் பிடிக்காது. நான் ஃபுல் அண்ட் ஸ்வீட் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அதே காரம்லாம் கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ நான் எப்போதுமே ரவுண்ட் ஷேப்பில் தான் போடுவேன். ஸோ இது வந்துட்டு கடையிலலாம் நான் 2 டைம் பார்த்தப்ப இந்த மாதிரி ஷேப்பில் தான் போட்டிருந்தாங்க. சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். சரி உங்களுக்கு யாருக்கெல்லாம் குலாப்ஜான் பிடிக்குங்கிறத சொல்லுங்கள். எனக்கு ஆப்போசிட் என் ஹஸ்பண்டுக்கு ஸ்வீட்டே சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அது
வந்துட்டு கோல்டன் கலரில் தான் இருக்குது. ஸோ வீடியோவில் வந்துட்டு கொஞ்சம் கோல்டன் இல்லாமல் இருக்கும். ஸோ கோல்டன் கலரில் தான் போட்டிருக்கேன். எனக்கு வந்துட்டு அந்த குலோப் ஜாமுன்ல அந்த பாகு வந்துட்டு சில டைமில் வந்துட்டு நல்லா வரும் பர்ஃபெக்டாக, சில டைமில் வந்துட்டு ஒரு இதாக வராது. ஸோ அதனால் நான் வீட்டில் தானே அம்மா தான் அது செஞ்சு வச்சுருவாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு அது கரெக்டாக வரலை அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃபைனலாக கொஞ்ச நேரம் கழிச்சு இதெல்லாம் டேஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்கோம். பக்கம்தான், பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அன்னைக்கு வந்துட்டு ரொம்ப நாளாச்சு முர்த்தப்பா சாப்பிட்டு. அதோட தான் 1 kg கிட்ட மாவு வாங்கி செய்யலாம், நிறைய பேர் இருக்கிறதுனால. ஸோ அதிகமாக பராட்டா முர்த்தப்பா அந்த மாதிரி எங்கள் வீட்டில் போடுற மாதிரி இருந்தாக்கா நான் தான் வந்துட்டு மாவுலாம் பிசைஞ்சு நானே வீசுவேன். ஸோ எங்கள் சிஸ்டர் வந்துட்டு வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த உள்ளார ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிவிட்டு. ஸோ மாவெல்லாம் பிணைஞ்சு ஒரு வழியாக முடிச்சு உருண்டை போட்டு கொஞ்சோண்டு எண்ணெயை தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. ஸோ அந்த சைடு வந்துட்டு உள்ளார வைக்கிற டஃபிங் வந்து எங்கள் அக்கா ரெடி பண்ணிட்டு இருந்தா. ஸோ அக்கா வீட்டில் வந்துட்டு ஒரு 5 days கிட்ட ஸ்டே பண்ணியிருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் உள்ளார வச்சு மடிக்கணும். சரி, அதெல்லாம் ஓகே. அது ஆறுனதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணியாச்சு வேலையை. ஸோ கிச்சனில் வந்துட்டு நீங்கள் கல் இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா அதில் வீசத்துக்கு நல்லா வரும். அப்படி இல்லைன்னா பெரிய மரவை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது இந்த மாதிரி போட்டுட்டு வீசினா நல்லா கரெக்டாக வரும். ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி மடித்து கொடுத்துட்டு இருந்தேன். என் சிஸ்டர் வந்துட்டு அப்படி வந்து சுட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பசங்களுக்கு குட்டீஸுக்கெலாம் வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்படி தான் போணுச்சு அன்னையோட நைட். வந்துட்டு நைட் ரொம்ப லேட்டாகவே ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்னிங் அந்த மாதிரி போணுச்சு. அன்னைக்கு வந்துட்டு இந்த மீன் வந்துட்டு என்ன மீனுங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் காணாங்கழுத்தி மீன் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ அன்னைக்கு டே வந்துட்டு மதியம் என்ன சாப்பாடுனாக்கா மீனான அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு துணிவு படம் போட்டு பார்த்தோம் இன்னும் பண்ணி. அதுக்கப்புறமா மருதணி வச்சு ரொம்ப நல்லா ஆச்சு. கிட்டத்தட்ட 6 months அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு இந்த மருதன் வந்துட்டு ரொம்ப சூப்பராக சாப்பிடும். சரின்ட்டு அன்றைக்கி இங்கே வந்தோம் இன்லாஸ் வீட்டுக்கு. சரின்ட்டு வந்துட்டு பறிச்சுட்டு போயிட்டோம். ஸோ அன்றைக்கி வந்துட்டு அம்மா வெளில போயிருந்தாங்க. நான் ஹஃபியை தூங்க வச்சுட்டு சரி ஒரு 1 hour கிட்ட தூங்குவா, அதுக்குள்ளே நம்ம எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் கடன்னு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்டு வச்சா மட்டும்தான் பிடிக்கும் மருதாணியில். நமக்கு எப்போதுமே மெஹந்தி தான், கோன்னு தான் நான் விடுவேன். மருதாணியும் வந்துட்டு பிடிக்கும், ரொம்ப ரேரு. ஸோ நல்லா டார்க் ஸ்டெயினாக இருக்குது பாருங்கள். The next day. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு அக்கா வீட்டிலேருந்து கிளம்பி இன்லாஸ் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அப்போ வந்துட்டு ரொம்ப நாளாச்சு, கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கிட்ட ஆகிட்டு. சரின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டு எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுட்டு பெட்ஷீட்லாம் வந்துட்டு வேறு போட ஆரம்பிச்சிட்டேன்.
ஸோ அதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணாதனால அப்படி இதாகிடுச்சு. இதுக்கப்புறம் மார்னிங் வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு நான் ஹஃபியோடது வந்து பாட்டிலும் சரி, ஃபீடிங் பாட்டில் அப்புறம் வாட்டர் இது கொடுக்குற பாட்டிலுமே நான் டெய்லியும் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு டெய்லியும் அந்த லெப்பர்லாம் வந்துட்டு சுடுதண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கூட ஆனதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு அப்புறம் மார்னிங் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வந்துட்டு நான் செர்லாக் கொடுக்குறேன். ஸோ வந்துட்டு அதுலேயே ஒரு ஸ்பூன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டெக்கான ஒரு பாக்ஸில் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க மாவை. பாக்கெட்டோட ஒரு பாக்ஸில் போட்டு வச்சாலும் அது வந்துட்டு காற்று போகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்துட்டு பாக்கெட்லேருந்து கொட்டி நல்லா ஒரு டைட்டான ஏர்டெக் டப்பாவில் வந்துட்டு கொட்டி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிட்டு நல்லா டைட்டாக முடிச்சிட்டோம்னா அது காற்று போகாது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பேபி கொடுக்குறீங்கனாக்கா அவங்களுக்கு இன்னும் பல்லு முளைக்கல. ஸோ அதனால குத்தும் சில்வர் ஸ்பூனாக இருந்தால். இது மாதிரி ஸ்லிக்கான ஸ்பூனில் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க எகிரல் எல்லாம் போய் குத்தாது, பிள்ளைங்களாம் அழுவாதுங்க. ஸோ அதில் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு 75 ml வாட்டர் அந்த மாதிரி எடுத்து இதால் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கொடுத்துருங்க. ஒரு 12 o'clock மதியம். ஸோ நான் வந்துட்டு அந்த டைமில் தான் கொடுப்பேனே. 12 o'clock 11:30 அந்த சம்திங் அந்த டைம் மட்டும் தான் கொடுப்பேன். ஸோ நீங்களும் வந்துட்டு செர்லாக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஏர்டெக்கான பாக்ஸில் வந்துட்டு போட்டு வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் டே வந்துட்டு சிம்பிளாக போணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஹஃபி கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுக்கிட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மொபைல் ஃபோன்லேயே நேச்சுரலாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் ஃபேஸு இல்லாட்டி ஒரு ஹெட்செட் அந்த மாதிரி கூட வச்சு கூட எடுக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் ஒரு கையை வச்சு எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு நீங்கள் கிளியரு BMW அந்த மாதிரி மோடில் வச்சுட்டு எடிட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போயே வந்துட்டு இந்த ஒரு ஃப்ளவரை பிடிக்கிற மாதிரி இதில் வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷில் வைக்கலாம், கிளியரில் வைக்கலாம், விண்டில் வைக்கலாம். அந்த மாதிரி நிறையா உங்கள் மொபைல்லையே ஃபோட்டோஸ் எடிட் ஆப்லேயே வச்சுட்டு நீங்கள் அதை எழுதி இந்த மாதிரி மேலே வந்துட்டு ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் எழுதி அந்த மாதிரி கூட சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் வைக்கலாம், ஒரு டிபியில் வைக்கலாம். ஸோ எல்லாமே நம்மளே க்ரியேட் பண்ணிக்கிறது தான். ஸோ இது வந்து நான் இதுக்குன்னே ஒரு வீடியோ போடுறேன். மொபைல் ஃபோனில் ஈஸியாக வந்துட்டு ஃபோட்டோஸ் ஐடியா நான் போடுறேன். ஸோ இந்த விலாக நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய்.